அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சொன்னாங்க, என்னோட வாழ்நாளில் நான் பல மருந்துகளை பயன்படுத்தியிருக்கேன். பல பேருக்கு நான் அந்த மருந்தை கொண்டு சிகிச்சை அளிச்சிருக்கேன். என்னோட நீண்ட அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதனுக்கு சிறந்த மருந்து அன்பும் மரியாதையும் தான் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சபையிலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், ஒருவேளை அந்த அன்பு மரியாதை அப்படிங்கிற மருந்து பயன் தராமல் போயிடுச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் சிரிச்சிட்டே பதில் சொன்னார், அப்படின்னா அந்த அன்பு மரியாதை அப்படிங்கிற அந்த மருந்தை அதனுடைய அளவை இன்னும் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனவே உங்களோட வாழ்க்கையில் எல்லார்த்து மேலே அன்பு செலுத்துங்க, எல்லார்த்து மேலே பாசமாக இருங்க, எல்லாத்துக்குமான அந்த மரியாதையும் நீங்கள் கொடுங்க. அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ ظில்லிஹி. மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. அவனுடைய நிழலில் அல்லாஹ் 7 நபர்களுக்கு நிழல் அளிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு சொன்னால், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்ட அந்த இருவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே அந்த இருவரில் ஒருவராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.